ஒரு அணி தனக்கான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கறத விட எதிர் அணியோடைய பலவீனம் குறைபாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுனா அந்த அணிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபகர் ஜமானை பிளேயிங் லெவனில் சேர்க்கலாம்ங்க. ஃபகர் ஜமான் நியூசிலாந்துக்கு எதிராக ரெக்கார்டு வச்சிருக்காப்புல, அதிரடி பிளேயர் வேற. ஃபகர் ஜமான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நியூசிலாந்தோட பேட்டிங் லைனப்புங்க, 1ஆவதுல ஆரம்பித்து 8ஆவது வரைக்கும் கடப்பார பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. பிலிப்ஸு ரச்சின் ரவீந்திராவையெல்லாம் பிரிச்சிடுறாங்க. ஆல்ரவுண்டருங்கிற பேரில் நீசம் போடுறாப்புல, நீசத்தை நாசமாக்கிறாங்க. ஃபர்கான் பாகிஸ்தானுக்கான துருப்பு சீட்டா இருக்கிறது மிகப்பெரிய பலம். T20 வேர்ல்டு கப் லீக் சுற்றுகள் முடிஞ்சு சூப்பர் 8 சுற்று ஆரம்பமாயிருச்சு. முதல் போட்டி பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே இன்றைக்கு இரவு 7 மணிக்கு தொடங்க போகுது. இப்போ இரு அணிகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 3 பாசிட்டிவ் இருக்குங்க. முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, ஸ்பின் பவுலிங் கூட்டணி தாங்க. ஸ்பின் பவுலிங்கில் உஸ்மான் தாரிக், அப்ரார் 2 பேரும் சர்வதேச அளவில் தலை சிறந்த ஸ்பின் பவுலர்ஸ். இவங்களை எதிர்கொள்வது ரொம்பவே கஷ்டம். இது அல்லாமல் சயூம் அயூப், முகமது நவாஸ், சதாப் கான், கேப்டன் சல்மான் ஆகா 6 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எந்த டீம்லையும் இல்லாத அளவுக்கு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் தரமாக வச்சிருக்கிறது பாகிஸ்தான் மட்டும்தான். ஆட்டத்தோட 20 ஓவர்களையுமே ஸ்பின் பவுலிங்கை மட்டுமே வச்சு ஈஸியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய பலம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் என்னென்னா பாகிஸ்தானுடைய ஸ்பின் பவுலிங். 2வது பலம் என்ன அப்படின்னு பார்த்தா சாகிப் சதா ஃபர்கான். இந்த தொடரில் அதிக ரன்கள் அடிச்சிருக்கிறது அதிரடி மன்னன் ஃபர்கான் தாங்க. ஓப்பனிங்கில் இறங்கி ஃபர்கானுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா எதிரில் நிற்கிறது எந்த அணியாக இருந்தாலும் சரிதான், அடித்து பறக்க விட்டுருவாங்க. ஒரு மேட்ச்சில் அதிரடியாக 100, ஒரு மேட்ச்சில் 73, ஒரு மேட்ச்சில் 43 அதிக ரன்கள் அடித்து செம ஃபார்மில் செம டியூனில் இருக்கான் மனுஷன். இந்த ஃபர்கான் நியூசிலாந்துக்கு எதிராக பாகிஸ்தானுக்கான துருப்பு சீட்டாக இருக்கிறது பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய பலம். இது 2வது பலம். 3வது பலம் என்ன அப்படின்னா இவங்க ஆட போகிற இடம்ங்க. ஆட போகிறது ஸ்ரீலங்காவில் ஆட போகிறது இவங்களுக்கான மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் சொல்லுவேன் என்னை கேட்டால். ஏன்னா ஸ்ரீலங்கா ஸ்பின் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, இவங்ககிட்ட பெரிய ஆயுதமே ஸ்பின் பவுலிங் தான். அதனால் ஸ்ரீலங்காவில் ஆட போகிறது இவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3வது ப்ளஸ் ஸ்ரீலங்காவில் ஆட போகிறது. 3 பாசிட்டிவ் பார்த்தோம். 1 ஸ்பின் அட்டாக், தலை சிறந்த ஸ்பின் அட்டாக். 2 துருப்புச்சீட்டாக இருக்கிறது ஃபர்கான், சாகிப் சதா ஃபர்கான். 3 ஆட போகிற இடம் ஸ்ரீலங்கா. இந்த 3 பாகிஸ்தானுக்கு சாதகமாக இருக்கும். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. முதல் பாசிட்டிவ், முதல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா நியூசிலாந்தோட பேட்டிங் லைனப்புங்க. 1ஆவதுல ஆரம்பித்து 8ஆவது வரைக்கும் கடப்பார பேட்டிங் லைன் வச்சுருக்காங்க. ஓப்பனிங் சீஃபோர்ட், ஃபின் ஆலன், 3ஆவது ரச்சின் ரவீந்திரா, 4ஆவது பிலிப்ஸ். இவங்க முதல் 4 இடம். 5ஆவது மிச்சல், 6ஆவது சாப்மன், 7ஆவது சாட்னர், 8ஆவது ஆல்ரவுண்டர் நீசம். இந்த மாதிரி மொத்தம் 8 இடங்களில் கடப்பார பேட்டிங் லைனப் வச்சிருக்கிறது நியூசிலாந்தோட மிகப்பெரிய பலம்ங்க. எவ்வளோ பெரிய ஸ்கோரையும் அசால்ட்டாக சேஸ் பண்ணிடுறாங்க. இது முதல் பாசிட்டிவ். 2வது ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இவங்க சேஸ் பண்ணுறதுல கிங்காக இருக்காங்க. UAE 170+ அடிப்பான், அதை 15 ஓவர்களில் விக்கெட்டே இழக்காமல் அடித்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கனடா 170+ அடிச்சிருப்பான், 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து அதையும் 15 ஓவர்களே அடித்து முடிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் 180+ அடிச்சிருப்பான், அதையும் 17 ஓவர்கள்லேயே 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. சேசிங்கில் அசைக்க முடியாத அணியாக இருக்காங்க. நீ 200+ அடித்தாலும் சரிதான், விக்கெட்டுகளை அதிகமாக இழக்காமல் ரொம்ப குயிக்காக அடித்து ஜெயிச்சிடுறாங்க. அதனால் சேசிங்கில் கிங்காக இருக்கிறது 2வது பாசிட்டிவ். 3வது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இதை நான் சொல்லவே தேவையில்லைங்க, ஃபீல்டிங் தான். இப்போ நேற்று கிடையாது, நியூசிலாந்து ஆரம்ப காலத்தில் இருந்து சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து மாதிரியான அணிகள்லாம்
ஃபீல்டிங்கில் நம்பர் 1 அணியாக இருப்பாங்க. அதில் என்ன அவங்களுக்கு வந்து அனுகூலம் கிடைக்கும்னா அசால்ட்டாக 20லேருந்து 30 ரன்கள் வரைக்கும் சேவ் பண்ணிடுவாங்க. இது வந்து வெற்றிக்கு பெரிய பக்கபலமாக இருக்கும். அதே மாதிரி நம்ப முடியாத எடுக்க முடியாத கேச்சஸ் 2-3 எடுத்துருவாங்க. இந்த T20 மாதிரியான குறுகிய வடிவத்தில் 20 to 30 ரன்கள் சேவ் பண்ணுறது, 2-3 எக்ஸ்ட்ராடினரியான கேட்சை எடுக்கிறது ஆட்டத்தை ரொம்ப ஈஸியாக மாற்றிடும். அதனால் இந்த ஃபீல்டிங் வந்து நியூசிலாந்தோடைய 3வது மிகப்பெரிய பலம்ங்க. இந்த மாதிரி 3 ஸ்ட்ரென்த்தான பலமான விஷயங்கள் நியூசிலாந்துக்கு இருக்குது. 1 கடப்பார பேட்டிங் லைனப், 2 சேசிங்கில் கிங், 3 ஃபீல்டிங்கில் அடிச்சுக்கவே முடியாது. 3 பாசிட்டிவ் இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தா நெகட்டிவ் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் பவுலிங் பெரிய ஓட்டம் இருக்குங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஓட்டம் இருக்குது. பவுலிங்கில் இவங்க பெருசாக எதையும் செய்யவே முடியல. ஃபாஸ்ட் யூனிட்டில் ஹென்ரி, டஃபி, ஜேமிசன், ஃபெர்குசன் இந்த மாதிரி ஒரு 4 பேர் வச்சுருக்காங்க. இவங்க பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை. ஒட்டுமொத்தமாகவே இதுவரைக்கும் 4 போட்டிகளில் வெறும் 19 விக்கெட்டுகளை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. 4 போட்டி 40 விக்கெட்டுகளுக்கு பதிலாக 19 விக்கெட்டுகளை மட்டும்தான் இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுலேயும் கனடா, UAE மாதிரியான லோக்கல் அணிகளுக்கு எதிராகவே விக்கெட் எடுக்க திணறி இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது முதல் மைனஸ். 2வது மைனஸ் என்ன அப்படின்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார் பவுலர் யாருன்னு பார்த்தா கேப்டன் சாண்ட்னர் தான். சாண்ட்னராலேயே பெருசாக போட முடியல. அதுதான் இங்கே பெரிய சோகம். 2வது ஆப்ஷன் யாருன்னு பார்த்தா மெயின் பவுலர், ஸ்பின் பவுலர் கிடையாது. பார்ட் டைம் பவுலர்களான ரச்சின் ரவீந்திராவும் பிலிப்ஸும் போடுறாங்க. சாண்ட்னருக்கே எடுபடலைங்கிறப்ப பிலிப்ஸு, ரச்சின் ரவீந்திராவையெல்லாம் பிரிச்சிடுறாங்க. அடுத்தது ஆல்ரவுண்டருங்கிற பேரில் நீசம் போடுறாப்புல, நீசத்தை நாசமாக்கிறாங்க. அதனால் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஸ்ரீலங்கா மாதிரியான பிச்சஸில் ஸ்பின்னோட தேவை எந்த அளவுக்கு இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதனால் இது வந்து மிகப்பெரிய குறைபாடுங்க. ஸ்பின் வந்து கோளாறு 2வது மைனஸ். 3வது என்னென்னா டிஃபன் பண்ணுறதுல திணறாங்குங்க. ஏற்கனவே லீக்கில் ஆடின 4 போட்டிகளில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் டிஃபன் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 175 ரன்களை அடித்தாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப அசால்ட்டாக 17 ஓவர்களில் வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டான். அதனால் சேசிங்கை விட டிஃபன் பண்ணுறதுல திணறல் இருக்குது. இப்போ மைனஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள். 1 ஒட்டுமொத்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் வீக்காக இருக்குது. 2 ஸ்பின் பவுலிங்கில் உயிரே கிடையாது. 3 டிஃபன் பண்ணுறதுல பெரிய குறை இவங்ககிட்ட இருக்குது. பலம் மற்றும் பலவீனம் இப்படி தான் நியூசிலாந்துக்கு அமைஞ்சிருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 3 பலவீனம் இருக்குங்க, 3 மைனஸ் இருக்குது. முதலாவது என்ன அப்படின்னா பேட்டிங் ஆர்டரில் பெருசாக ஒரு நிலைத்தன்மை இல்லை, கன்சிஸ்டன்சி கிடையாது. ஃபர்கான் தவிர வேற யாருமே பெரிய ஸ்கோர் அடிக்க முடியலை. கேப்டன் சல்மான் அலி ஆகாவாக இருக்கட்டும், அதிரடி மன்னன் சயூம் அயூப்பாக இருக்கட்டும், உஸ்மான் கானா இருக்கட்டும், முகமது நவாஸாக இருக்கட்டும், யாராலையுமே பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாதது பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய பலவீனம்ங்க. ஒருத்தரையே சார்ந்து இருக்கிறது நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை பாகிஸ்தானுக்கு கொடுக்காது. ஃபர்கானை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறாங்க. மற்ற பிளேயர்களும் அதிரடி காட்டி பெரிய ஸ்கோர் குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த பேட்டிங்கில் இருக்கிறது மிகப்பெரிய பலவீனம்ங்க. 2வது பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபீல்டிங்க. ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி இந்த ஃபீல்டிங்கில் மிகப்பெரிய குறைபாடு இருக்குது. கேச்சஸ் நிறையா ட்ராப் பண்ணுறாங்க, ஃபீல்டிங் நிறையா கோட்டை விடுறாங்க. T20 மாதிரியான குறுகிய வடிவ போட்டிகளில் நீங்கள் ஒரு கேட்ச் விட்டாலும், ஒரு சில ஃபீல்டிங் விட்டாலும் போட்டியோடைய ரிசல்ட், போட்டியோடைய திசை வந்து மாறிடும். அந்த தவிர பாகிஸ்தான் அதிகமாக செய்கிறாங்க. ஃபீல்டிங்கை திருத்த வேண்டிய இடத்துலையும் பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த ஃபீல்டிங் கோளாறு 2வது மைனஸ். 3வது மைனஸ் என்ன அப்படின்னா சேசிங் பண்ணுறதுல செமையாக திணறாங்கங்க. நெதர்லாந்துக்கு எதிராக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தாங்க. வெறும் 147 ரன்களையே ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயித்தாங்க. அதே மாதிரி சேசிங்கில் இந்தியாட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. சேசிங்கில் மிகப்பெரிய குறைபாடு பாகிஸ்தானுக்கு இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம தரப்பில் இருந்து ஃபகர் ஜமானை பிளேயிங் 11ல் சேர்க்கலாமுங்க. ஃபகர் ஜமான் நியூசிலாந்துக்கு எதிராக ரெக்கார்டு வச்சிருக்காப்புல, அதிரடி பிளேயர் வேற. ஃபகர் ஜமான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஃபகர் ஜமானை இவங்க இறக்கலாம். சாகின் சாஃபிரியை உட்கார வச்சுறது பெட்டர். நசீம் ஷாவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கில் நசீம் ஷாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்.
அப்ராரும் உஸ்மான் தாரிக்கும் பிளேயிங் லெவலில் கன்ஃபார்மாக இருக்கணும். ஏன்னா அப்ராரை போன மேட்ச்சில் இவங்க ஆட விடலை. அதனால் அப்ராருடைய பங்களிப்பு கண்டிப்பாக தேவை. இந்த போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அணி தனக்கான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கறத விட எதிர் அணியோடைய பலவீனம் குறைபாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுனா அந்த அணிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை பாகிஸ்தான் நியூசிலாந்தில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதை பின்னூட்டங்களில் சொல்லுங்கள். வேற எதுவும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னாலும் பாகிஸ்தானில் இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னாலுமே பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.